ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. நமது அவதார பெருந்தெய்வம் பேசும் தெய்வமாய், நடமாடும் தெய்வமாய், எளிவந்த தெய்வமாய் நம்மிடையே உரையாடி தனது பக்தர்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கும் மிக மிக எளிமையாக வழிமுறைகளை அருளி நம்மோடு வாழ்ந்து வந்த பங்காரு அடிகளார் அம்மா அவர்கள் கடந்த வியாழன் அன்று நம்மை விட்டு நீங்கிவிட்டார்கள் என்று எண்ணி பக்தர்கள் மிக பெரிய அளவில் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த பக்தர்களின் மனக்குமுறலுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்பு சக்திகளே, நமது பங்காரம்மா நம்மை விட்டு என்றும் நீங்கிவிட மாட்டார்கள். நமது பங்காரம்மா நம்மிடையே வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். இதற்கெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கும் என்றுதான் நமது அம்மா முன்பே பல பல வழிமுறைகளை கூறியிருக்கிறார்கள். அம்மா நான் இருக்கிறேன், கலங்காதே, உடலுக்குத்தான் அழிவுண்டு தவிர உடலுக்குத்தான் அழிவுண்டு ஆன்மாவுக்கு அழிவில்லை என்பது போன்ற அருள்வாக்குகளை அம்மா முன்பே சொல்லியிருக்கிறார்கள். அம்மா நம்மோடு உரையாடுவதற்கு ஏற்ற வகையில் அம்மாவின் அருகாமையை நாம் உணரும் வகையிலும் அம்மா பல வழிமுறைகளை அருளியுள்ளார்கள். அதில் ஒன்றுதான் இந்த 3 மணி வழிபாடு. விடியற்காலை 3 மணிக்கு 1108 வழிபாட்டு மந்திரங்களை படித்து வருகிற சக்திகளுக்கு அம்மாவின் குரலில் அருள்வாக்கு கேட்கிறது. அம்மா அவர்களது பிரச்சனைகளுக்கோ இல்ல அவர்களுக்கு வழிகாட்டும் அற்புதங்கள் இன்றளவும் நடந்துதான் வருகிறது. ஆகவே சக்திகளே, அம்மா நம்மை விட்டு நீங்கி விட்டார்கள் என்று நாம் எல்லளவும் நினைக்க தேவையில்லை. அம்மா நம்முள்ளே இருக்கிறார்கள், நமது ஆன்மாவிலே உரைகிறார்கள். நாம் தான் அம்மா நம்முடன் இருப்பதை உணர்வதற்கான வழிமுறைகளை கையாண்டு அம்மாவின் அருகாமையையும் அம்மாவின் அருளையும் அனுபவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சக்திகளே. இன்று நம்மிடையே வந்திருக்கக்கூடிய சித்தா டாக்டரா நம்மளுடைய அம்மாவுடைய மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனை அம்மா அமைத்து சென்றிருக்கிறார்கள். 1000 படுக்கை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவ சாலை அது, அறச்சாலை அது. அங்கே நடக்கக்கூடிய அறப்பணிகள், மருத்துவ பணிகள் மிகப்பெரிய அளவுல உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டிய பணிகள் இருக்கு. அங்க மருத்துவரா, சித்த மருத்துவரா பணி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய டாக்டர் அருள் சுரபி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஓம் சக்தி. அம்மா நீங்க பேசுங்க. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நம்ம அம்மா நம்ம கூட எப்பவும் இருந்து வழி நடத்திட்டு தான் இருக்காங்க. இதுல கொஞ்சம் 2-3 நாளா, நான் கூட இந்த 4 நாளா துவண்டு போயிட்டோம். அம்மா நம்ம கூட இல்ல அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்றது தப்பு. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் அம்மா 9:30 மணிக்கு காலையில வருவாங்க. ஈவினிங் சாயந்தரம் கோயில சுத்திட்டு ஒரு 5 மணி போல திரும்பி போவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லி அம்மாவோட நம்ம நின்னு அம்மாவோட நேரடியா ஆசி பெற்றிருக்கிறோம். ஆனா இப்ப இந்த 4 நாளா எல்லாருக்குமே, எல்லா பக்தர்களுக்கும், எல்லா தொண்டர்களுக்கும் உலகளாவிய அம்மாவின் செவ்வாடை இயக்கத்துக்கே ஒரு ஸ்தம்பிப்பு. இது கனவாயிடக்கூடாதான்னு எல்லாரோட வேண்டுதலா கூட இருக்கு. ஆனா அம்மா முன்ன விட அதிகமா நம்ம கூட இப்ப இருக்கிறாங்க. முடியாது, வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா 24 மணி நேரமும் நமக்காக, அதாவது ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்குன்னா திரும்ப வரும்போது அந்த குழந்தை எப்ப வீட்டுக்கு வரும்னு சொல்லி அம்மா காத்துட்டு இருப்பாங்களாம். அது மாதிரி நம்ம எல்லாம் உலகியல் வேலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எப்ப நம்ம கோயிலுக்கு வரப்போறோம்னு அம்மா புற்று மண்டபத்துல நமக்காக காத்துட்டு இருக்காங்க.
இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணம். ஒரு சித்த மருத்துவரா சித்தர்களை பற்றிய ஒரு படிப்பு படிச்சதுனால, இந்த நேரத்துல நான் சொன்னா, இந்த விளக்கம் சொன்னா, எல்லாருடைய மனசும் முழுமையா அம்மா இருக்கிறத உணர முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ நீங்க தஞ்சாவூர்ல இருக்கிறீங்க, நீங்க யுஎஸ்ல இருக்கீங்க, கனடால இருக்கீங்க. அம்மா மருவத்தூர்ல தான் இவ்வளவு நாள் இருந்தாங்க. ஆனா, நம்ம எங்க இருந்து எந்த நிமிஷம் நெனச்சாலும், அம்மா என்ன பண்றாங்கன்னா, உடனே நமக்கு கண்ணு முன்னாடி ஏதோ நம்ம என்ன கேட்கிறோமோ அத நிவர்த்தி பண்ணி குடுக்குறாங்க. அம்மான்னு நெனச்சோனே அந்த இடத்துல நமக்கு வந்து அந்த இடத்துல நீங்க கனடால இருந்து நினைக்கும்போது, அம்மா உங்களுக்கு அந்த தேவையானத செஞ்சு குடுக்குறாங்க. இது நம்ம அம்மாவ இவ்ளோ நாள் உணர்ந்தது. நம்ம போய் நேரா தான் கேட்கணும்னு கிடையாது. இப்ப கனடால இருந்து ஃப்ளைட் பிடிச்சு வந்து, இல்ல பிரான்ஸ்ல இருந்து ஃப்ளைட் பிடிச்சு வந்து நம்ம அம்மாவ கேட்கல. பிரான்ஸ்ல இருந்துட்டே நம்ம என்ன பண்றோம், அம்மா எனக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு. ஸ்கூலுக்கு போனா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. காலேஜ்க்கு போனா இந்த பிரச்சனை இருக்கு. ஆபீஸ்ல இந்த பிரச்சனை இருக்கு. தீர்த்து குடுங்கம்மான்னு சொல்லி நம்ம இருந்த இடத்துல இருந்தே வேண்டுறோம். அது அம்மாக்கு எப்படி கேட்டுச்சு? இவ்ளோ நாள் கேட்டுச்சுல்ல. ஆ அம்மா படத்த பார்த்து நம்ம வேண்டிப்போம். இல்ல மந்திரம் சொல்லி வேண்டிப்போம். அத சொல்ல நேரம் இல்லன்னா கூட, நிமிஷத்துல அம்மா என்ன காப்பாத்து. 1 செகண்ட். இன்னைக்கு நான் உள்ள போப்போறேன். என்னோட உயர் அதிகாரி என்ன திட்டப் போறாங்க. என்ன காப்பாத்துன்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு போகும்போதே, அம்மா நமக்கும் முன்னாடி அந்த இடத்துல இருந்து நம்மள புரொடெக்ட் பண்றத எத்தனையோ பக்தர்கள் வாழ்வுல நம்ம பார்த்திருக்கோம். அதை விட மிக அதிகமான பங்கு நம்மள காப்பாத்த போறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க நீங்க யுஎஸ்ல இருந்து கேட்கும்போது, அம்மா மருவத்தூர்ல இருந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல செஞ்ச மாதிரி, இங்க இந்த நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ஏன்னா, அம்மா அருள்வாக்குல சொல்லியிருக்கிறபடி, அம்மா ஓங்காரத்தில் ஒடுங்கிவிட்ட பிறகு முழு பேராற்றல் வெளிப்படும். அப்போ வந்து ஸ்கூலுக்கு போன குழந்தை திரும்பி வரும்பொழுது, அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டா ஈவினிங் வரதுக்குள்ள டிஃபனு, குழந்தைக்கு பாலு, காஃபி அது கேட்கக்கூடிய ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அந்த குழந்தை எப்ப ஸ்கூல்ல இருந்து வரும், அது சாக்ஸ், ஷூ எல்லாம் எப்ப கழட்டிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க, முகம் கழுவறதுக்கு கூட அவன் பசியா இருக்கான்னு முகத்த பார்த்துட்டு அவன் பசியில இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா குழந்தை, உடனே முதல்ல குழந்தைக்கு தேவையான வயித்துக்கு தேவையானத ஊட்டி விட்டுட்டு, ஏன்னா அந்த கைய கழுவுற நேரம் கூட குழந்தைக்கு குடுக்காம முதல்ல ஊட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் கைய கால கழுவுவாங்க. அந்த நிலையில் தான் இன்னைக்கு நம்ம அம்மா வந்து இருக்கிறாங்க. இத ஏன் சொல்றேன்னு சொன்னா, சித்தர்கள் அதாவது சித்தர்கள் பார்த்தீங்கன்னா, நவகோடி சித்தர்கள் இருக்கிறாங்க. 9 கோடி சித்தர்கள். அந்த நவகோடி சித்தர்கள்ல 18 சித்தர்கள் முக்கியமானவங்க. 18 சித்தர்கள். இந்த 18 முக்கியமான சித்தர்கள் வந்து நெறைய இடத்துல ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சித்தர்கள் எல்லாம் வந்து அம்மாவா அம்மாவால படைக்கப்பட்டவர்கள். அன்னை ஆதிபராசக்தியால் இந்த உலகம் படைக்கப்பட்டது போல், அந்த சித்தர்களையும் அன்னை ஆதிபராசக்தி நம்ம அம்மா படைச்சிருக்காங்க. சித்தர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 18 சித்தர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அந்த முக்கியமான நவகோடி சித்தர்கள் 18 சித்தர்கள் முக்கியமானது. இதுல முக்கியமா இந்த 18 சித்தர்கள் வந்து எங்கெல்லாம் சமாதி அதாவது ஒரு ஊர்ல பிறந்துட்டு, ஒரு ஊர்ல சமாதி அடைஞ்சிருப்பாங்க. சில நட்சத்திரங்கள்ல தான் அவங்க பிறந்திருப்பாங்க. நம்ம மனுஷங்கலாம் எப்படி பிறக்கிறோமோ, அதே மாதிரி மனித உருவில் இருக்கக்கூடிய தாய் வயிற்றில் பிறந்து, அவங்களும் நம்மள மாதிரி வளர்ந்து, அவங்க ஒரு சித்த நிலை அடையறாங்க. அப்படி அடைஞ்சவங்க எல்லாம் சில ஊர்கள்ல சமாதி ஆகுறாங்க. இந்த சமாதியான இடங்கள்ல மிகப்பெரிய கோயில்கள் கட்டி, அதாவது அவங்க சமாதி ஆனதுக்கு அப்புறமும் சரி, இல்ல ஏற்கனவே கோயில் இருக்கிற இடத்துலயே அவங்க சமாதி அடைவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த 18 சித்தர்கள்ல பதஞ்சலின்ற ஒரு சித்தர் மூல நட்சத்திரத்துல பிறந்து, ராமேஸ்வரம் நம்ம கோயில் போய் வழிபடுறோம் பார்த்தீங்களா, அந்த ராமேஸ்வரம் கோயில்ல சமாதி அடைஞ்சிருக்காரு. அதே மாரி அகத்தியர் திருவனந்தபுரத்துல சமாதி அடைஞ்சிருக்கார். போகர் நமக்கு எல்லாமே தெரியும். பழனி கோயில்ல போயி சமாதி அடைஞ்சிருக்கார். அவர் வந்து பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கார். இதே மாரி திருமூலர்ன்னு ஒரு சித்தர் இருக்காரு. அவர் சிதம்பரத்துல வந்து சமாதி அடைஞ்சிருக்காரு. திருமூலர் தான் அந்த திருமந்திரத்தை எழுதினவரு. அதாவது 3000 பாடல் எழுதியிருக்காரு. மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பாடல்களையும் எழுதியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம குதம்பை சித்தர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து மாயவரத்துல சமாதி அடைஞ்சிருக்காரு. தன்வந்திரின்னு சொல்லி நம்ம வைத்தீஸ்வரன் கோயில்ல அந்த மருந்தெல்லாம் குடுப்பாங்க அந்த ஈஸ்வரனுக்கு. அ அந்த பிரசாதமாவே அந்த கோயில்ல தன்வந்திரி சித்தர் தான் சமாதி அடைஞ்சிருக்கார். தன்வந்திரி சித்தர் தான் வந்து ஆயுர்வேதத்தின் முதல் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கொங்கணவர் சித்தர் வந்து இன்னைக்கு திருப்பதிக்கு இத்தன கோடி ஜனம் போறதுக்கு காரணம், அந்த கொங்கணவர் சித்தர் வந்து மூலஸ்தானத்துக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த இடத்துல சமாதி அடைஞ்சது தான் காரணம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நந்தீஸ்வரர் வந்து
நம்ம கோயில்கள்ல இருக்கக்கூடிய நந்தி பகவான் அவர் ஒரு சித்தர் தான். அந்த நந்தீஸ்வரர் வந்து காசின்ற ஸ்தலத்துல, காசி நமக்கு சொல்லுவோமே அந்த ஸ்தலத்துல சமாதி அடைஞ்சிருக்காரு. திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா இடைக்காடர்னு ஒரு சித்தர் வந்து சமாதி அடைஞ்சிருக்காரு. திருப்பரங்குன்றம் முருகன் வீட்டு இருக்கிற இடத்துல மச்சமுனி அப்படிங்கிற ஒரு சித்தர் சமாதி அடைஞ்சிருக்காரு. நம்ம அம்மா இன்னைக்கு ஆதிபராசக்தியோட முழு அவதாரம். ஆனா முன்பிறவி சித்தனென மொயம்பில் ஆகி அப்படின்னு ஒரு வரி வரும் நம்ம மந்திர இதுல. அப்போ முற்பிறவின்னு ஒண்ணு அம்மாக்கு இருந்துதான்னு பாத்தீங்கன்னா, முற்பிறவியில கோரக்கர் சித்தரா அவரு அம்மா அவதரிச்சிருக்காங்க. அதுவும் எப்படி பாத்தீங்கன்னா, கார்த்திகை மாசம் ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. ஆனா பேரூர்ன்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து சமாதி ஆயிருக்காங்க. இன்னைக்கும் கோரக்கர் சித்தர்ல என்ன சமாதியில அந்த பேரூர் கோயில்ல, சிவன் கோயில்ல என்ன ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இரவு 7 மணிக்கு ஊரில் 4 திசைகளுக்கும் 4 காவடிகள், காவடின்னா நம்ம தோள்ல சுமந்துட்டு போவோமே, அந்த காவடிகள எடுத்துட்டு போய் வீடு வீடா நின்னு நிப்பாங்க. ஒவ்வொரு வீட்ல இருந்தும் அன்னதானம் பண்ணுவாங்க. அந்த அன்னதானத்த கொண்டு வந்து அந்த கோரக்கர் சித்தருக்கு படையலிட்டு, அங்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் அந்த அன்னதான பிரசாதம் வந்து தினம் நித்திய அன்னதானமா தினமும் நடக்குது. இந்த கோரக்கர் சித்தர் அவதரிச்சது வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு தான். ஆனா இன்ன வரையும் அந்த பழக்கத்த வச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கும் கோரக்கர் சித்தரா அம்மா அவதரிச்ச போது அன்னதானத்துக்கு முக்கிய மகிமை கொடுத்த மாதிரி, முக்கியத்துவம் கொடுத்த மாரி இன்னைக்கும் மருவத்தூர்ல அம்மா அன்னதானத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. நம்மலாம் வந்து அம்மா சொன்ன பணிகள் அன்னதானம் பண்ணு, ஆடை தானம் பண்ணு, அதே மாதிரி 4 பேருக்கு இருமுடி போட்டு, சக்தி மாலை அணிவிச்சு கூட்டிட்டு வான்னு சொல்ற எல்லா பணிகளும் நம்ம கண்டிப்பா செய்யணும். ஏன்னா, இந்த சித்தர்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு வழிமுறைய வச்சுட்டு போயிருக்காங்க ஒவ்வொரு கோயில்லயும். அந்த கோயில்களையே ஒரு சித்தருக்கே இந்த வழிமுறைகள் நடைமுறைப்படுத்துறாங்கன்னா, நம்ம அம்மா நமக்கு கண்ணு முன்னாடி நின்னு நித்திய அருள்வாக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான அருள்வாக்குகள சொல்லி, பாத பூஜையில எத்தனையோ அறிவுரைகள சொல்லியிருக்காங்க. நம்ம அத செய்யணும். சாதாரண கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவா ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்காது. பொதுவான கோயில்களில், அதாவது இந்தியாவுல வந்து கோயில்கள் அதிகம். சில கோயில்கள்ல மட்டும் தான் ஏன் அந்த ஈர்ப்பு சக்தியும், போய் வேண்டுனா நின்னு வேண்டுனா அந்த கோயில்கள்ல வந்து வேண்டுதல பலிக்கக்கூடிய சக்தியும், குணமளிக்கக்கூடிய சக்தியும் அந்த கோயிலுக்கு மட்டும் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, குதம்பை சித்தர்ன்னு ஒரு சித்தர் சொல்லியிருக்காரு. "சிற்பிகள் கட்டிய கோயிலினிலே தற்பரன் இருக்க மாட்டான் குதம்பாய்" அப்படின்னு சொல்லிட்டு, தற்பரன் இருக்க மாட்டான். சித்தர்கள் ஞானிகள் ஜீவ சமாதியாய் தற்பரன் தாண்டவம் புரிவானடி குதம்பாய் தாண்டவம் புரிவானடின்னு சொல்லிட்டு, பேப்பரும் பேனாவும் இல்லாத அந்த காலத்தில் ஓலை சுவடிகளிலே எழுதி வச்சுட்டு போனாரு அந்த குதம்பை சித்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிற்பிகள்லாம் பல பேர் கூடி அந்த கருங்கல்லுல சிலை செதுக்கி வச்சிருக்கிற அந்த பெருங்கோயில்ல எல்லாம் வந்து தெய்வம் இருக்காது. தற்பரனா தெய்வம் இருக்காது. குதம்பாய்ன்றது ஏன்னா அவருக்கு ஒரு பேரு. குதம்பைன்றது காதுல ஒரு ஓலை மாதிரி சொருகியிருப்பாங்க. அந்த கால பெண்கள் கம்பலுக்கு பதில். அது பேர் குதம்பைன்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ண வந்து அவர் விളിச்சு சொல்றதுனால அவர் பேரே குதம்பை சித்தர்ன்னு ஆயிடுச்சு. சிற்பரன் சித்தர்கள் அதாவது சிற்பிகள் கட்டின கோயில்ல தெய்வம் இருக்காதாம். ஆனா சித்தர்களும் ஞானிகளும் ஜீவ சமாதியான கோயில்களில் தற்பரன் தாண்டவம் புரிவானடி குதம்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம கோயில்ல 21 சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சதா அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த 21 சித்தர்களும் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் கேட்டது கிடையாது. ஏன்னா அம்மா சொல்றாங்க. அம்மா சொன்னது குருவின் வார்த்தை, ஆதிபராசக்தியின் வார்த்தை அப்படியே நினைச்சோம். மதிச்சோம். எதிர்கேள்வியே கிடையாது. அம்மா சொன்னா சொன்னதுதான். அந்த மாதிரி கோயில சுத்தி 21 சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்கு. நம்ம பார்த்திருப்போம் கோயில சுத்தும்போது, அங்கங்க ஒரு சின்ன அடையாள கற்கள் மாதிரி ஒரு கருங்கல்ல வந்து செதுக்கப்பட்ட ஒரு அடையாள நடுக்கல் மாதிரி இருக்கும். கிராமங்கள்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா, நடுக்கல் மாதிரி. இங்க கோயில சுத்தி ந சித்தரோட ஜீவ சமாதி இருக்குது. இன்னும் தெளிவா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்னி கோயில்ல வரிசையா அந்த 7 சப்த கன்னி மாதாக்களுக்கு கீழ 7 சித்தர்கள் வரிசையா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த நம்ம அம்மா கோயில சுத்தி அங்கங்க ஒரு சின்ன சதுரமா வச்சு, அதுக்குள்ள ஒரு சின்ன இது வச்சு, அதுல பொட்டு வச்சு, பூ வச்சு, அங்க வச்சிருக்கிறது எல்லாமே சித்தர்களோட ஜீவ சமாதியா உறையிற இடம்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. கோயில சுத்தி வந்து நம்ம வேண்டுதல சொல்லும்போதே நிறைவேறுது. இன்னும் கரெக்ட்டா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆ
சுயம்புக்கு கீழே ஒரு பெண் சித்தர் இருக்காங்கன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ சுயம்பே வந்து ஈர்ப்பு சக்தி உடையது, வளரும் இயல்புடையது. அதாவது நல்லத குடுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு அம்மா சொல்லியிருக்கும்போது, அதுக்கு கீழ ஒரு பெண் சித்தர் இருக்கும்போது பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த இடம். இப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவர்ஃபுல் பன்மடங்கு பெருகி, புற்று மண்டபத்தில் முழு முதல் அருட்பேராற்றலோடு நம்ம ஒடுங்கியிருக்கிறாங்க நம்ம அம்மா. இப்ப இது ஏன் இந்த சித்தர்கள் எல்லாம் விளக்கம் சொல்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சித்தருக்கு இத்தன விளக்கம் இருக்கு, இத்தன ஆற்றல் இருக்கும்போது 21 சித்தர்கள் இருக்கிறாங்க. இந்த 21 சித்தர்களை படைத்த அன்னை ஆதிபராசக்தியாம் நம் அருள் திரு அம்மா அவர்கள் அந்த புற்று மண்டபத்துல உறைஞ்சிருக்கும் போது எத்தனை அருட்பேராற்றல் வெளிப்படும்ன்றத பாருங்க. அதாவது எப்படி வெளிப்படும்னு சொல்றது பாத்தீங்கன்னா, ஒரு இருட்டுல ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் பரவுற மாதிரி அருட்பேராற்றல் பரவிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சித்தர்கள் எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சித்தர்கள் வந்து ஜீவ சமாதின்னு சொல்றோம். அது ஏன் நம்ம மனுஷங்கள்லாம் சமாதி அடையறோம்னு சொல்றோம். ஆனா சித்தர்கள் மட்டும் ஜீவ சமாதினா, நம்ம கோயில்ல இருக்கிற 21 சித்தர்கள் வந்து என்ன பாத்தீங்கன்னா, உயிருடன் இருக்கிறதா சித்த மருத்துவம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷனோட உடம்புல ஆங்கில மருத்துவத்த விட்டுருங்க. இது சித்தர்கள் சொல்லிய மருத்துவப்படி பாத்தீங்கன்னா, உடம்புல வந்து சுவாசத்த நம்ம வந்து பிராணன்னு சொல்லுவோம். ஆனா, அவங்க அது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த தச வாயுக்கள் 10 வாயுக்களா சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷனோட உடம்புல 10 வாயுக்கள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. பிராணன், அபானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், திருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். கடைசி வாயு உடம்புல ஓடுறது பிராணவாயு முதல். கடைசியா இருக்கிற வாயு தனஞ்சயன் சொல்றோம். இது அப்படியே இருக்கட்டும். நாடி பாத்தீங்கன்னா, நம்ம பொதுவா ஆங்கில மருத்துவத்துல ரேடியல் பல்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா, சித்தர்கள் நாடிகள், நாடி, நரம்பு எல்லாம் வர்மக்கலை எல்லாமே தெரிஞ்சவங்க. ஒரு மனுஷன் இறந்துட்டா, எந்த நாடி தடப்பட்டு போயிருக்குன்னு சொல்லி அவங்க சுண்டி விட்டாங்கன்னா, திருப்பி மனுஷன் செத்த மனிதன் உயிரோட எழுந்துக்குவான்னு சொல்லி, சித்த மருத்துவம் பயின்ற அனைத்து சித்த மருத்துவர்களுக்கும் தெரியும். அந்த நாடிகள்ல பாத்தீங்கன்னா, என்ன 10 நாடி இருக்குது. அதுவும் தச வாயுக்கள் மாதிரி தச நாடிகள் இருக்குது. இடகலை, அப்படி பாத்தீங்கன்னா, இடகலை, பிங்களை, சிகுவை, அத்தி, அலம்புடை, புருடன், காந்தாரி, குகுன்னு சொல்லிட்டு 10 நாடிகள் தச நாடிகள் இருக்குது. இந்த நாடிகளில ஏதாவது ஒரு நாடி தடப்பட்டா, அவங்க பார்வைப்படும்போதே ஏன்னா அவங்க சித்தர்களுடைய பார்வைப்பட்டாலும் சரி, அவர்கள் கையால் தொட்டு எதை செய்தாலும் அந்த நாடிகள் முறுக்கேறி மீண்டும் துடிக்க ஆரம்பிக்கும். அதுதான் சித்தர்கள் வந்து செத்தவங்கள எழுப்புறதுன்னு சொல்லுவாங்க. ஏன் நம்மளால முடியலன்னா, அந்த நாடிகளும், தச வாயுக்களும் அவங்க தெரிஞ்சவங்க. இப்ப இது எப்படி அவங்க வந்து அத இயக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடிகளும், சுவாசமும் நார்ச்சந்தின்ற ஒரு இடத்துல மனுஷ உடம்புல கூடும். அது முக்தியன், அந்தர்யாமி, பிரபஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு 4 நார்ச்சந்தி இருக்கு. இந்த இடத்துல இந்த நாடிகள் வந்து நல்லா ஒண்ணா சேரும். கலக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் வந்து நார்மலா ஆக்ட் பண்ணிட்டே இருப்பான். பிசியாலஜிக்கல் கண்டிஷன் நம்ம இயங்குவோம். இதுல நோய் வந்துருச்சுன்னா, அந்த நாடி நரம்புகள்லாம் வந்து அங்கங்க வந்து ஸ்ட்ரக் அப் ஆயிடும். அதாவது ஒரு குழாயில ஃப்ளோவா தண்ணி போயிட்டே இருக்குதுன்னா, அதுல பாசி படிஞ்சு எங்கேயாவது அடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் ஓட்டம் குறைஞ்சிரும். அதே மாதிரி நம்ம உடம்புல பிராணன் வந்து தடையின்றி போய்க்கிட்டே இருக்கணும். அப்படி தடைப்பட்டதுன்னா, நோய்வாய்ப்படும் ஒரு ஸ்டேஜ்ல மனுஷன் இறக்குறான். ஆனா சித்தர்கள் வந்து இறப்புன்ற நிலை கிடையாது. ஏன்னா, அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் இறக்குறது சாதாரண மனிதன் இறந்தானா, இறந்த உடனே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, உடம்பு ஜில்லிட்டு போகும். ஒரு மனுஷன் இறந்துட்டான்னா, உடம்பு வந்து சில்லுட்டு போகும். ஆனா, சித்தர்களுக்கு வந்து உடல் வந்து குளிர்ந்தாலும், அதாவது இறந்தவங்களுக்கு உயிர் போற வழியா தமிழ் நூல்கள் நெறைய சொல்லியிருக்கு. பழம்பாடல்களும், இலக்கியங்களும் நெறைய சொல்லியிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்துல எஸ்பெஷலி கண் வழியா உயிர் போறது, மூக்கு வழியா உயிர் போறது, வாய் வழியா உயிர் போறது, மலக்குடல் வழியா வெளிய போறது அப்படின்னு இருக்கு. ஞானிகளுக்கும், சித்தர்களுக்கும், மகான்களுக்கும் உச்சி வழி, அதாவது இந்த உச்சி நம்ம சகஸ்ராதலம் சொல்லக்கூடிய இந்த உச்சி வழி அவங்களுக்கு அந்த பிராணன் ஓடிட்டு இருக்கும். உயிர் போகாது. பிராணன் ஓடிக்கொண்டே இருக்கும். சித்தர்களும், ஞானிகளும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ சமாதி அடையறாங்கன்னு எப்படி சொல்றாங்கன்னா, மனுஷன் இறந்துட்டானா உடம்பு சில்லிட்டு போயிட்டு எல்லாமே வரும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 3வது நாள் அவங்க வந்து உடம்புல இருந்து ஒரு வெடிப்பு விட்டு உடம்பு வீங்கி ஊதி வெடிச்சிரும். ஆனா சித்தர்கள் அந்த பிராணன் என்ற வாயுவை தனஞ்சயன் அதாவது மனிதன் இறந்து 3ஆம் நாள் வெளிப்படுகின்ற தனஞ்சயன் வாயுவை பிராணனோடு கலந்து உச்சந்தலையில நிறுத்திருவாங்களாம். அப்படி நிறுத்தும்போது
உடல் இறந்தாலும் இறக்குறது கிடையாது, உடல் சில்லிட்டு போனாலும் உச்சந்தலையில் சூடு இருந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா அவங்க பிராணன் இருந்துகிட்டே இருக்குது. பிராணன் சக்தியையும் தனஞ்சயன் என்ற வாயுவையும் சேர்த்து உச்சந்தலையில் நிறுத்திட்டாங்கன்னா அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க எப்ப நினைச்சாலும் அவங்க அந்த ஜீவசமாதியில இருந்து எழுந்து வரலான்றது சித்தர்கள் வகுத்த நியதி. கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது அது ஒரு சயின்ஸ். இப்ப எப்படி அறிவியல் கரண்ட், லேப்டாப் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோ, அது மாதிரி உடல் தத்துவத்தை அவங்க ஒரு சயின்ஸா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் சித்த மருத்துவம். இப்ப இருக்கிற சயின்ஸ் கிடையாது. இப்ப இருக்கிற சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல இருந்து வேற அட்வான்ஸா போயிட்டு இருக்குது. அந்த காலத்திலேயே எல்லாம் தெரிஞ்சது, பேப்பர், பேனா, கரண்ட் கூட இல்லாத காலத்துல அவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. வியாதிகளை வகுத்திருக்கிறாங்க. மனுஷன் சாகா கலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் காயகல்பம் சொல்லுவாங்க. அந்த காயகல்பத்துல 2 வகை இருக்கு. ஒண்ணு மருந்தா செஞ்சு காயகல்பத்தை சாப்பிட்டு உடம்பு கெட்டியா வச்சு சாகாம இருக்கிறது. இன்னொன்னு பிராணசக்தியை, மூச்சு நம்ம சுவாசிக்கிற பிராணசக்தியை காயகல்பமா பயிற்சி பண்ணி, அதாவது சுவாச பயிற்சின்னு சொல்லுவோம், பிராணாயாமா. அந்த பயிற்சியின் மூலமாக உயிர் போகாமல் உடலிலேயே அந்த பிராணனையும் தனஞ்சயனும் தக்க வச்சுட்டு அப்படியே இருப்பாங்க. இந்த மாதிரி சித்தர்கள் உடல் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம மண்ணுக்கு கீழே அவங்கள ஜீவசமாதி வச்சா கூட உயிரோட்டமானது ஓடிக்கொண்டே இருக்கும். அவங்க எப்படி தொடர்பு கொள்வாங்கன்னா, மண்ணுக்கடியில இருந்தா கூட அந்த உச்சந்தலையில் சகசிராதலம் வழியா வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்வார்கள். பஞ்சபூதங்களையும் அவர்களால் இயக்க முடியும், நினைத்ததை சாதிக்க முடியும்னு சித்தர்களும் சித்த மருத்துவ நூல்களும் சொல்லுது. அப்போ சித்த மருத்துவம்ன்றது யாரால எழுதப்பட்டதுன்னா அந்த சித்தர்களால் வகுக்கப்பட்டது. அதுதான் உண்மை. இது தமிழ் மருத்துவம். ஆக்சுவலா பார்த்தோம்னா அது பேர் தமிழ் மருத்துவம். தமிழர்களான சித்தர்கள் உருவாக்குனது. இந்த சித்த மருத்துவத்துல இவங்க சித்தர்களை சொல்லியிருக்கிற இந்த ஜீவ சமாதி முறை அவங்க நிகழ்த்தி காமிச்சிட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கும் கொஞ்சம் சமீப காலத்துல ஒரு 10, 15 வருடங்களுக்கு, ஒரு ஏறக்குறைய 20 வருடங்கள் வாரியார் சுவாமிகள் இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய கோயில்களுக்கு திருப்பணி செய்வது பழக்கம். அப்படி இந்த வள்ளிமலை முருகன் கோயில்ல அவர் திருப்பணி செய்ய போகும்போது, இந்த வள்ளிமலை படிக்கட்டுல கோயில்கள்ல திருப்பணி செய்யும் பொழுது, ஒரு கோயில்ல அந்த கோயில் படிக்கட்டு பெயர்ந்து இருந்தது. அத என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த வேலை செய்யறவங்க அந்த படிக்கட்டை தூக்கும்போது உள்ளிருந்து ஒரு மணமிக்க வாசனை, நல்ல தூப தீப வாசனை வந்திருக்கு. அந்த அந்த படிக்கல்லை நகர்த்தும் போது உள்ள ஒரு சித்தர் அமர்ந்த நிலையிலே, உடல்லாம் அழுகல, ஒண்ணும் பண்ணல. அமர்ந்த நிலையிலேயே உடல் சுருங்கி வற்றி இருக்கிறத பார்த்து சொல்லியிருக்காங்க வாரியார் சுவாமிகள் கிட்ட. அது அவர் சொல்லுது, ஒரு சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. இனிமே அவரை தொந்தரவு பண்ணணும், அப்படியே கல்ல வச்சு மூடி அதுக்கு மேல மண்டபம் கட்டி திருப்பணி நடத்திருக்காரு. இது வாரியார் சுவாமிகள் வாழ்ந்த காலத்துல இப்ப கடைசியா ஒரு சித்தரை ஐடென்டிஃபை பண்ணிருக்காரு. இது அந்த நாள்ல நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அப்போ ஒரு சித்தர் எவ்வளவு காலம் உயிரோட இருக்கலாம்? சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சா பன்னெடுங்காலம், அவர்களாக விரும்பப்பட்ட காலத்துலதான் அவர்களால உயிரோடு உள்ள ஜீவசமாதியில இருக்க முடியும். இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு செகண்ட் சுவாசிக்க முடியல, நம்ம மூச்சு திணறணும், திணறி வெளியில வரும். அதே மாதிரி கை கால்லாம் ஆட்டாம நம்ம ஒரே இடத்துல நம்மளால உட்கார முடியாது. ஆனா அவர்களால பிராணனை அடக்கி, இதயத்தை ஒடுக்கி, இரத்த ஓட்டத்தை மெலிதாக்கி இருப்பாங்க. ஆனா உடம்பு அழுகாது, உடல் நாராது, உடம்புல சாதாரண மனித உடல் அழுகிற மாதிரி எல்லாம் அழுகாது, சுருங்கும். ஏன்னா அவங்க உணவு இல்லாம காற்றை மட்டுமே சுவாசிச்சு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி சித்தர்களை மீண்டும் வேணும்னா சித்தரே தன்னை உயிர்ப்பித்துக் கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா மற்றொரு சித்தரோ இல்ல இத சித்த வித்தைகள் தெரிஞ்சவர்களோ உயிர்ப்பிக்கலாம். அதுக்கு ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க. லம்பிகா, அதாவது யோகத்துல நிறைய வகை இருக்கு. இந்த யோகா, அந்த யோகா அப்படின்லாம் நிறைய இருக்கு. ஆனா இதுல உயிரை தூண்டக்கூடிய, அதாவது சித்தர்கள் கேசரி யோகம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, லம்பிகா யோகம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த யோக நிலையில உயிர் மூச்சுக்காற்றை உச்சந்தலையில தூக்கி நிறுத்திட்டு உயிரை இங்க இருந்து கார்பன் டை ஆக்சைடெல்லாம் உள்ள போகாம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாக்குக்கு அந்த வாயை திறந்தா மூக்கு வழியா சுவாசம் உள்ள போற இடத்துல உள்நாக்கு இருக்கிறத மடிச்சு அவங்க வச்சுட்டு ஆழ்நிலை தியானத்துக்கு போயிடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவங்க உடம்புல பிராணன் மட்டும் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகாது. இதோட ஒரு பேர் பாத்தீங்கன்னா லம்பிகா யோகம் சொல்லுவாங்க. அதே மாதிரி கேசரி யோகம்னு ஒண்ணு இருக்கு. அது கேசரி யோகம்னா கண்கள் ரெண்டும் மேல அப்படியே மேற்புறம் பார்த்தா மாதிரி
நாக்க வந்து மடிச்சு சுவாசத்தை அடக்கி இருக்கிறது பேரு கேசரி யோகம். இந்த 2 யோக நிலைகள்ல அவங்களுக்கு எது எளிதான முறையோ அந்த முறையில அவங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவர்கள் உயிரோட்டத்துடன் பிராண சக்தியுடன் அவங்க இருக்க முடியும். வெளி உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களோடையும் பஞ்சபூதங்களோடையும் விண்வெளி ஆகாயம் நெருப்பு காற்று எல்லாத்தோடையும் தொடர்பு கொள்ள முடியும். சகல ஜீவராசிகளிடம் உறைய முடியும், உறவாட முடியும், பேச முடியும். இந்த மாதிரி யோக நிலையில அவங்க வந்து உயிர்ப்புடன் இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஏன் உயிர்ப்போட யோக நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் உடலையும் ஆன்மாவையும் இறையோடு கலந்து இறைவனோட கலக்கறதுக்கு தான் இந்த ஜீவன் முக்தர்கள்னு சொல்லுவோம் அவங்கள. மரணமில்லா பெருவாழ்வு. அவங்க பேர் வந்து ஜீவ சமாதி கிடையாது. அவங்க இருக்கிற நிலை பேரு மரணமில்லா பெருவாழ்வு வாழ்பவர்ன்றது தான் நம்ம தமிழ்ல குறிச்சிருக்காங்க. வள்ளலார் கூட மரணமில்லா பெருவாழ்வு தான் வாழறான்னு சொல்லி அவரோட நூல்ல அவரோட இத பத்தி வருது. அப்போ இந்த ஜீவன் முக்தர்களாகவும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்பவர்களால் என்னன்னு பாத்தீங்கன்னா, தான் உயிரோடு உடலோடு நடமாடின காலத்துல இருக்கிறத விட மிக அதிகமான அபரிதமான சக்தி ஏன் வெளிப்படுதுன்னா, நம்ம உடம்பு நடக்கும்போது நம்மள வந்து நெறைய சக்தி வேஸ்ட் ஆகுது. ஆனா பிராண சக்தி அவன் ஒரே இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா எனர்ஜி லாஸ் ஆகாது. நெறைய இருக்கும். அதே கான்செப்ட்ல தான் இந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழும் சித்தர்களுக்கு இருக்குது. நம்ம அம்மா பிறவியிலேயே ஆதிபராசக்தி, குரு, தெய்வம், சித்தர்களை படைத்த அருட்பெரும் தெய்வம், ஆதிசக்தி, முழு முதற் சக்தி. இந்த சக்தி இந்த சித்தர்களுக்கே இவ்ளோ பெரிய பவர் இருக்கும்போது, அத படைச்ச ஆதிபராசக்திக்கு எத்தனை சக்திகள் இருக்குன்னு பாத்துக்கங்க. அதனாலதான் அம்மா எந்நாளும் மனித ஆன்மாக்களோடு உறவாட இந்த மருவத்தூர் மண்ல அவதரிச்சிருக்கிற அம்மா, எந்த நேரமும் நம்மளோட உரையாடணும் அப்படின்றதுக்காக இந்த மருவத்தூர்ல ஆலயத்துல புற்று மண்டபத்தில் உறைந்துள்ளார்கள். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உறைந்து இருக்கிறார்கள். அப்போ நம்ம அங்க போகும்போது, நம்ம என்ன கேட்கிறோமோ, கேட்பதற்கு முன்பே கிடைக்கும் அருள் செய்வார்கள். அதாவது தெய்வம் வந்து கேட்ட பிறகுதான் சில கோயில்கள்ல சில தெய்வங்கள்லாம் குடுக்கறது வழக்கம். இப்போ அம்மா வந்து எப்படிப்பட்டவங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலையில் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம குறைகளை தீர்க்கக்கூடிய அருள் நிலையில எந்நேரமும் இருப்பாங்க. அதப்ப நம்ம நம்ம இது ஏன் நம்ம சொல்ல வரோம்னா, அம்மா நம்ம வேப்பில மந்திரிப்பு வாங்கணும்னா வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு தான் வரணும்னு கிடையாது. இனி எல்லா நேரமும் நமக்கு அந்த அருள் அருள் மந்திரிப்பு குடுக்கிற போது என்ன நிகழுமோ அத்தனை அருட்களும் இந்த அம்மாவோட சந்நிதிய நடந்து அம்மாவ பார்க்கும் பொழுது, புற்று மண்டபத்தில் வணங்கும் பொழுது அந்த அருள் கிடைக்கும். அதே மாதிரி பாத பூஜை பண்ணாதான் நமக்கு அது கிடைக்கும்ன்றது இல்ல. நம்ம அம்மாவ வந்து இந்த மண்ண மிதிக்கும் போதே அந்த பலன் குடுத்துடுறாங்க அம்மா. நம்ம பாத பூஜை பண்றது, அருள்வாக்கு கேட்கறது. அருள்வாக்கு நமக்கு அம்மா சொல்லணும்னு நெனச்சா எப்ப வேணாலும் சொல்வாங்க. இதுவரையும் அம்மா லட்சக்கணக்கான அருள்வாக்குகள சொல்லிட்டு போயிருக்காங்க. மருந்துகள் பார்த்தா எனக்கு உடம்பு சரியில்லையே சக்தி, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா கிட்ட போனா தான் என் வயித்து வலிக்கு மருந்து. அப்படி இல்ல. அம்மா வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான மருந்துகள சொல்லி எத்தனையோ பேர குணப்படுத்தியிருக்காங்க. அந்த மருந்துகளை நம்ம வெளிக்கொண்டு வந்து, இனி வரும் நம்ம சந்ததிக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி அருள்வாக்கு தனிப்பட்ட குடும்பத்தினருக்கு சொல்ற அருள்வாக்கை தவிர, பொது அருள்வாக்குகள்னு ஒண்ணு இருக்கும். சில வாழ்க்கை நடைமுறைக்கு தகுந்த மாதிரி. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்ம தாய் தந்தையரை மதி, உறவினரை மதி அப்படின்லாம் நெறைய சொல்லியிருப்பாங்க. இதே மாரி சாப்பிடக்கூடாத பொருள் எது? நம்ம எப்படி வாழ்க்கையில வாழணும்? அப்படின்ற சில பொதுவான அருள்வாக்குகள்லாம் நான் சொல்லியிருப்பாங்க அம்மா. அத வெளிப்படுத்தலான்னு சொல்லக்கூடிய அந்த அருள்வாக்குகள நீங்க நம்ம பக்தர்கள் பகிர்ந்துகிட்டா, இனி வரும் காலங்களில் நம்ம தனிப்பட்ட அருள்வாக்குகள இப்ப என் ஃபேமிலிக்கு சொன்ன அருள்வாக்கு இனி வெளி உலகத்துல போய் யாருக்கும் தெரியாது. அம்மாக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த அருள்வாக்குகள். இத நான் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? இப்ப எனக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்டின்னா, அத வந்து நம்ம வெளிய சொல்ல வேண்டாம். அத தவிர்த்து பொது அருள்வாக்கா சொல்லியிருப்பாங்க நமக்கு. நம்ம வந்து காலையில எந்திரிச்சு மந்திரம் படி, கோயிலுக்கு அன்றாடம் வா, செவ்வா, வெள்ளி நமக்கு வந்து செவ்வாடை போடு, இல்ல அமாவாசையில வந்து கலசம் சுத்தி வீட்ல வச்சு வழிபடு. இந்த பொதுவா சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த பொதுவான வழிபாட்டு முறைகளையும், நம்ம தேவையான உடலுக்கும், மனசுக்கும், வாழ்க்கைக்கும் தேவையான அருள்வாக்குகளை நீங்க வந்து நம்ம பக்தர்கள் வந்து நெறைய வெளிய ஷேர் பண்ணோம்னா, நம்மளோட பேரோடவே ஷேர் பண்ணோம்னா, இனி அது டாக்குமெண்ட் பண்ணி, இது எப்படி வேதங்கள் 4 வேதம் ரிக், எதிர், சாம, அதர்வண வேதங்கள் எப்படி இருக்குதோ, அது மாதிரி அம்மாவின் அருள்வாக்குகளே இனி வரும் காலங்களுக்கு நம்ம வேத வாக்கா பயன்படும்.
நமக்கு சொல்ற அந்த சொன்ன அருள்வாக்குகளை நம்ம வந்து நிறைய வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நமக்கு இனிமே வேதம். அம்மா சொன்னது வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. சொல்றத சொல்லி முடிச்சுட்டேன்னு சொல்லி ஒரு காலகட்டத்துல அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பக்தர்களுக்கு சொன்ன அருள்வாக்கு, பொதுவான அருள்வாக்குகளை தன் குடும்பத்துக்கு சொன்ன அருள்வாக்குகளை நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மருந்துகளையும் ஷேர் பண்ணலாம். பூஜை வழிமுறைகள் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? இப்ப வந்து காப்பு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் காப்பு கட்டணும்? ஒரு சில பேருக்கு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. "நீ காப்பு கட்டினா உன்னோட 5 தலைமுறையும் காப்பேன்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அருள்வாக்கு தெரிஞ்சா, இனிமே நம்ம என்ன பண்ணலாம்? ஓ! நமக்கு அம்மா வந்து 5 தலைமுறைய காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இனிமே வந்து என்ன பண்ணலாம்? ஆ நம்மளும் இந்த 10 காப்புல கலந்துக்கிட்டோம்னா, நமக்கு பின்னாடி வரக்கூடிய பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், எள்ளு பேரன் எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு இன்னைக்கு நம்ம கட்டிட்டு போலாம். ஏன்னா, ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கு தான் அந்த அருள்வாக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா, அந்த அருள்வாக்க நம்ம பொதுப்படுத்திட்டோம்னு வச்சுக்கங்களேன், எல்லாருமே பயன்பெறுவாங்க. அம்மா தனித்தனியா இனிமே கூப்பிட்டு சொல்லணுன்ற அவ்ளோ ஒரு கஷ்டம் இருக்காது. அப்போ பக்தர்கள் நம்ம தொண்டர்கள் என்ன பண்ணலாம், மனம் தளராமல், அம்மா நமக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. இனி சொல்லக்கூடியது ஒண்ணும் இல்லன்ற அளவுக்கு நமக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அ அருள்நிலைய எல்லாமே சொன்னாங்க. பாத பூஜையில சொல்லிட்டாங்க. நின்னு, நடந்து எல்லாத்துலயுமே சொல்லிட்டாங்க. அருளையும் குடுத்துட்டாங்க. எல்லா விழாக்களையும் குடுத்துட்டாங்க. எல்லா விழாக்களோட மகத்துவத்தையும் சொல்லிட்டாங்க. அருள் ஞான தீபம் வந்து பௌர்ணமிக்கு ஏத்தி சொல்லிட்டாங்க. அமாவாசையில வந்து வேலி குச்சி போட்டீங்கன்னா, முன்னோர்கள் சாபம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. காப்பு கட்டுனா 5 தலைமுறைய காப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இருமுடி போட்டா நம்ம இருள் அகன்று வாழ்வையில நம்ம நல்லா இருப்போம்ன்னு சொல்லியிருக்காங்க. திருமணம், குழந்தை, படிப்பு, குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணும்னு சக்தி மாலையில சொல்லியிருக்காங்க. ஆடிப்பூரத்துக்கு பால் ஊத்துனா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்ன்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விழாக்களோட மகத்துவத்த சொல்லி நம்ம ஈடுபடுத்தி வச்சுக்கிற அம்மாக்கு, இனி வரும் காலங்களில் நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கு இதுக்கான பலன்களை நம்ம சொல்ல வேணாம். இந்த அவங்கள நம்ம கூட்டிட்டு வந்து இந்த மருவத்தூர் மண்ணுக்கு கூட்டிட்டு வந்து, நம்ம என்னெல்லாம் அம்மா சொன்னாங்க, நம்ம வர நம்ம பிள்ளைங்களுக்கு சொன்னாலே போதும். தலைமுறை தாண்டி அம்மா சொல்ற வாக்குகள் போய் சேரும். அருள் வாக்குகள் வேதங்களாகும். இனி வரும் காலத்துல வந்து வேதங்களாகும். செவ்வாடை பக்தர்களுக்கு மட்டுமில்ல, உலக பொதுமக்களுக்குமே வேதங்களாகும். அப்போ அம்மா நம்மளோட இல்ல அப்படின்ற வார்த்தையே யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னா, அபரிதமான சக்தி. முன்னாடியாவது வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. 24 மணி நேரமும் நமக்காகவே புற்று மண்டபத்தில் தான் பிள்ளை வருவானா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா காத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அம்மா வருவாங்களா? விசில் சத்தம் கேக்குதா? மேட் போட்டுட்டாங்களா? அ கோயில் ரெடி பண்ணிட்டாங்களா? ஜனங்கள்லாம் வந்து ஒதுங்கி கிளியரா உட்கார்ந்துட்டாங்களா? இப்ப அம்மா வர அறிகுறி தெரியுதா? நம்ம நெனச்சுட்டு நம்ம காத்திருப்போம். இனி அந்த காத்திருப்பு கூட அவசியம் இல்ல. நம்ம வருவோமா? அப்படின்னு ஆவலோட, பெற்ற பிள்ளைகளை காணும் தாயினோட ஆவலோட, அம்மா புற்று மண்டபத்துல உறைஞ்சிருக்காங்க. நான் செவ்வா, வெள்ளியெல்லாம் வரமாட்டேன் அப்படின்லாம் இனி யாருமே சொல்லக்கூடாது. இனி அம்மாவோட அருள் எந்நாளும் செவ்வாய், வெள்ளிக்கிழமை மட்டுமில்ல, வருடத்தில் 365 நாளும் வெளிப்படும். வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். இந்த மண்ணில் வந்து நம்ம தங்குனா போதும். வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, "இந்த மண்ணில் என்னை உணர்" அப்படின்னு சொன்னது. அர்த்தம் என்னன்னா, இந்த மண்ணுக்கு வந்து மருவத்தூர் மண்ணுக்கு வந்து அம்மா இருக்கிறாங்க நம்ம உணர்வு பூர்வமா உணர்ந்தாலே போதுமானது. நம்மளோட ஆன்மாவோட அம்மா உரையாடுவாங்க. அது ஒரு அருள்வாக்குல சொல்லியிருக்காங்க. "செவ்வாடை பக்தர்களின் ஆன்மாவோடு இனி உரையாடுவேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா, இதுவரையும் உரையாடலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்தல் இல்ல. ஏன்னா நம்ம ஒருத்தர் நம்ம கூட நம்ம அப்பா, அம்மா இருக்கும்போது இருட்டு பயம் இல்ல, லைட் போனா பயம் இல்ல, எதிர் வீடு பக்கத்து வீடு பயம் இல்ல, திருடன் பயம் இல்ல. ஆனா, அப்பாவோ, அம்மாவோ வீட்ட விட்டு வெளியில போன பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? சாதாரண இருட்ட கண்டு கூட பயப்படுவோம். அந்த மாதிரி பயந்து போயிட்டோம் நம்ம இப்போ. ஆனா, அம்மா நம்மளோடவே இருக்கிறாங்க. இருக்கிறதுனால பயம் ஏதும் இல்லாம உணர்ந்து விட்டாலே போதும். இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மண்ணில் அம்மாவை உணர்ந்தால் போதும். இனி வரும் விழாக்களில வந்து பொக்கிஷமா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பன்னா எல்லா விழாவிலயும் கலந்துக்கணும். நம்ம எப்போ செவ்வா, வெள்ளி அருள்வாக்குக்கு வருவோமோ, அப்பல்லாம் அம்மாவ வந்து பார்க்குற மாதிரி நம்ம இப்பவும் பார்க்கணும். நம்ம குறைய வந்து நம்ம மனசுல நெனச்சாலே போதும். இனி இந்த குறைகள் தீர்க்கப்பட்டு விடும். அதுதான். அம்மாவுக்கு முன்னாடி இருந்த நிலை வேற. ஏன்னா, அருள்வாக்கு கட்டிட்டு நம்ம காத்துட்ருப்போம். கிடைக்குமா? கிடைக்காதான்னு பயத்துல காத்துட்ருப்போம். இன்னைக்கு அப்படி கிடையாது. அந்த அருள்வாக்குகளையும் அந்த அருள்வாக்குல நம்ம பிரச்சனை தீர்க்கறதுக்கு தானே அருள்வாக்கு சொல்றாங்க. போய் நின்னாலே தீர்ந்து போகுது இல்லையா இப்போ? உன்னை விட பலவிதமான பேராற்றல் அம்மாவிடமிருந்து வெளிப்படுகிறது. எல்லாருமே உணரலாம் சக்திகளே. இத ஏன் சொல்றேன்னா, நெறைய சக்திகள் அ ம் வேற யாரையும் சொல்ல வேணாம். எனக்குமே இந்த 4 நாட்கள் தளர்ந்து போயிட்டேன்.
எதை பார்த்தாலுமே எனக்கு ஒரு கஷ்டமா இருந்தது. அம்மா வந்து நம்ம மந்திரம் படிக்கணும்னாலும் கஷ்டமா இருந்தது. அம்மாவ பார்க்கணுமே அப்படின்ற கஷ்டம் இருந்தது. ஆனால் அம்மா உள்ளிருந்து உணர்த்திய உணர், இந்த மண்ணில் என்னை உணர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், ஓ! அம்மா இருக்கிறாங்கன்னு உணர ஆரம்பிச்ச பிறகு என்னாலும் தெளிவாக பேச முடிகிறது. அப்போ அம்மா சொல்ற மாதிரி இந்த மண்ணில் அம்மா காத்துட்டு இருக்காங்க. எல்லாரோட பக்தர்களோட வருகைக்காக. நம்ம எல்லாருமே அம்மாவ வெள்ளிக்கிழமை வரமாட்டோம், செவ்வாய்க்கிழமை வரமாட்டோம்னு இல்லாம, எல்லா நாளும் அம்மாவை காணும் குழந்தைகளாக அனைவரும் வந்தா, அருட்பேராற்றலை இங்கிருந்து தான் எடுத்துட்டு போ முடியும். எங்க சாப்பாடு இருக்குதோ அங்க போனா தான் பசி ஆறும். நான் வீட்லயே உட்காந்துட்டு எனக்கு பசி போலியேன்னு கேட்கக்கூடாது. அம்மா மருவத்தூர் மண்ணுல இருக்காங்க. வீட்ல இருந்தாலும் நமக்கு அம்மா படத்துல இருந்து நம்ம கேட்டா குடுப்பாங்க. இல்லன்னு சொல்லல. நம்ம எவ்ளோ வேணாலும் அள்ளி சாப்பிடுற இடம் வந்து கிச்சன்ல, டைனிங் டேபிள்ல தான் இருக்கு. அதே மாதிரி நமக்கு எவ்ளோ அருள் வேணும்னாலும் அள்ளிக்கிட்டு போகிற இடம் மருவத்தூர் மண்ணு தான். இப்போ புற்று மண்டபத்தில் உறையும் அம்மா நம் வருகைக்காக 24 மணி நேரம் காத்துட்டு இருக்காங்க. பக்தர்கள் கலங்க வேண்டாம். நெறைய பேர் சாப்பிடாம இருக்காங்க. மனசு தளர்ந்து போயிருக்காங்க. இது வந்து அம்மா நம்மிடையே இருக்கிறாங்கன்றதுக்காக ஒரு சித்தர்கள பற்றி விளக்கம் குடுத்திருக்கிறோம். அம்மா வந்து சித்த நிலையும் தாண்டியவர்கள். சித்தனை படைத்த ஆதிபராசக்தி. அப்போ அவங்களுக்கு வந்து எந்நாளும் இன்னும் அபரீத சக்தியோட இருக்கிறாங்கன்றத நெனச்சு, முன்னை விட அதிகமாக பிரச்சாரத்தில் அம்மாவ பற்றி, குருவ பற்றிய யார பத்தி நம்ம எதுவும் சொல்லல. குருவ பற்றி, அன்னை ஆதிபராசக்திய பற்றி, குருவே தெய்வம் ஆக்கிட்டாங்க. தெய்வமே குருவாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம குருவ பற்றி உலகத்துக்கெல்லாம் எடுத்து சொல்வோம். அன்னை ஆதிபராசக்தியின் அருள உலகமெல்லாம் பரவ செய்யறது தான் இன்னும் நம்ம சக்திகளுக்கு முழு முதல் பிரச்சாரமாகவே பண்ணாதான் அம்மாவோட அவதார நோக்கம் நிறைவேறும். நம்மளும் நம்மளால முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு சொல்லி இந்த மண்ணுக்கு அழைச்சிட்டு வருவோம். முன்ன போலவே நம்ம செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு வரதோடு இல்லாம திங்கள் கிழமையில இருந்தே நம்ம வர ஆரம்பிச்சுருவோம். எல்லா நாட்களிலும் சக்திகள் அனைவரும் கலங்க வேண்டாம். அம்மா இருக்கிறார்கள். நன்றி. ஓம் சக்தி, ஓம் சக்திமா. ரொம்ப ரொம்ப சிறப்பா டாக்டர் அருள் சுரபி அவங்க வந்து அவங்களுடைய அந்த சித்த மருத்துவ வகையில வந்து நம்ம அம்மாவுடைய இந்த நிலையை வந்து ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. இந்த யோக நிலையை வந்து அவர்களுடைய வாயிலாக நம்ம கேட்டது வந்து கண்டிப்பா நம்மளால உணர முடியுது. ஏன்னா அம்மாவுடைய இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ராத்திரி வந்து நம்ம செய்தி கேள்விப்பட்டோன்னு போய் அம்மா தலைமாட்டிலே உட்கார்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. 1008 மந்திரங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்பெல்லாம் வந்து அம்மா மேல ஒரு அசைவு இருக்கிற மாதிரியே ஒரு நினைப்பு. அது மாதிரி அம்மாவுக்கு அந்த கிளாஸ் மேல போட்டிருந்த கிளாஸ் எடுத்து எடுத்து அப்பப்ப தொடச்சு விட்டாங்க. அது வேர்க்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. சக்தி சொல்ற மாதிரி உள்ளங்கால்லயும் உச்சந்தலையிலயும் உள்ளங்கால்லயும் சூடு இருக்கிறதா அங்க அம்மாக்கு அங்க பக்கத்துல இருந்த ஒரு டாக்டரும் சொன்னாங்க. அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அலோபதி டாக்டர் தான். ஆனா அவங்களே சொல்லி ஆச்சரியப்பட்டதை நம்ம கூட இருந்து பார்த்தோம் சக்தி. அம்மா மேல்மருவத்தூர் ஆலயத்தில் இல்லை என்று தயவு செய்து எண்ணாதீர்கள். அம்மா அங்கே 24/7 என்று சொல்வார்களே, அதுபோல எப்போதும் எப்பொழுதும் நமக்காக தரிசனம் தர காத்து கொண்டிருக்கிறாள். புற்று மண்டபத்திலே கொலுவேற்று விட்டாள். அந்த அருள் நிலையிலே செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் மட்டும்தான் அம்மா வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுதோ எப்பொழுதுமே தனது பக்தர்களின் மனக்குமுறுகளையும் தனது பக்தர்களுக்கு தரிசனம் வழங்கவும் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மேல்மருவத்தூர் ஆலயமும் அங்கு நடக்கும் விழாக்களும் இனிமேல் தான் பொக்கிஷம் என்று அம்மா சமீபத்தில் ஒரு சக்திக்கு அருள்வாக்கு சொல்லியிருக்கிறார்கள். கடந்த செவ்வாய் என்று, அதாவது வியாழன் 19ஆம் தேதி அல்லவா, அதற்கு முன்னர் வந்த அந்த செவ்வாய்க்கிழமை அருள்வாக்கிலே, புற்றுமண்ட அருள்வாக்கிலே சக்தி ஒருவர் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை, மதுரையை சேர்ந்த அந்த சக்திக்கு அம்மா அவர்கள் அருள்வாக்கில் சொல்லியிருக்கிறார்கள், இனி வரும் விழாக்கள் எல்லாம் பொக்கிஷங்கள், தவற விட்டு விடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இனி வரும் விழாக்கள் பொக்கிஷம்னு அம்மா ஏன் சொல்றாங்க? அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. பார்த்தா வியாழக்கிழமை இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கு. அப்ப அம்மா அருள் நிலையில சொல்லியிருக்க அந்த விஷயம், இப்படி அம்மா தனது திருமேனியை, தெய்வ திருமேனியை இந்த புற்று மண்டபத்துக்குள்ளே அடக்கி கொண்ட பிறகு, ஓங்காரத்திலே கலந்து விட்ட பிறகு, அதன் பிறகு இந்த மருவத்தூரில் நடக்கக்கூடிய அத்தனை பூஜைகளும் அத்தனை விழாக்களும் பொக்கிஷம் போன்று அருளை அள்ளி வழங்கக்கூடியவை. அதனால்தான் அம்மா அப்படி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல சமீப காலங்களில் சில பக்தர்களுக்கு அம்மா புற்றுமண்டப அருள்வாக்கிலும் பாத பூஜையிலும் நான் தான் கரூர் அம்மா,
கருவரம்மா தான் நான் அப்படின்னு தனது நெஞ்சை தொட்டு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களையும் சக்திகள் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார்கள் சக்திகளே. அது போல ஒரு சக்தி சென்னையில இருக்கிறார். மிகப்பெரிய PDF, அதாவது ஆராய்ச்சி எல்லாம் முடிச்சு பெரிய பணியில இருக்கக்கூடிய ஒரு சக்தி, அம்மாவின் அணுக்க தொண்டர். அவர் தனது முக்கியமான தொண்டுகளுக்கு அம்மா இட்ட பணிகளை செய்யும் பொழுதெல்லாம் பங்காரம்மாவிடம் வேப்பிலை வைத்து ஆசி வாங்கி அந்த வேப்பிலை எடுத்துக்கொண்டு அந்த பணிகளுக்கு செல்வது வழக்கம், அம்மாவின் தொண்டுகளுக்கு செல்வது வழக்கம். அவரிடம் அம்மா சமீபத்தில் சொல்லிய அருள்வாக்கு, அதாவது நவராத்திரி காலத்திலே சொல்லிய அருள்வாக்குல அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே நீ கருவற அம்மாட்ட வேப்பிலை வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு துண்டுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு துணுக்குன்னு இருக்கு, எதுக்கு அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க, ஏன் கருவற அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அப்ப அந்த ஒரு சூழல்ல இப்போ இந்த விஷயம் நடந்திருக்கு. அது மாதிரி பல பல சக்திகளுக்கு அம்மா இதை முன்னாடியே உணர்த்திருக்காங்க சக்தி. பலருக்கு கனவுள்ள காட்சி, சிலருக்கு இந்த மாதிரி எல்லாம் சூசகமான அருள்வாக்குகள். அது மட்டும் இல்லாமல் புது அருள்வாக்கிலே கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாகவே நமது பெரியம்மா தேவியம்மா அவர்கள் சொன்னார்கள், அம்மா இப்படி ஒரு புது அருள்வாக்கு சொன்னார்கள் என்று. நான் மேல்மருவத்தூருக்கு வந்த வேலையை முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதெல்லாம் நினைச்சுதான் நம்ம அம்மா முடிச்சுட்டாங்கன்னா, ஆன்மீக குருவா நம்மளையெல்லாம் கரையேற்ற வந்த தெய்வம் தன்னுடைய வேலையை முடித்துக் கொண்டதென்றால், தொண்டர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் அம்மாவிடம் என்று என்ன பெற்றுக்கொண்டோம், என்ன கற்றுக்கொண்டோம்? அம்மா சொல்லிய வழிமுறைகள் எல்லாம் கடைபிடித்தோமா? அம்மாவின் அருள்வாக்குகள் எல்லாம் நடைமுறைப்படுத்தினோமா? நமது வாழ்க்கையிலாவது செய்து கொண்டிருக்கிற அம்மா என்ற ஆற்றாமையில் ஆரம்பித்ததுதான் இந்த உலகளாவிய விடியற்காலை 3 மணி வழிபாடு. அந்த வழிபாடை ஆரம்பித்த பிறகு அத்தனை அருளாசிகள் அம்மாவிடம் இருந்து அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். நல்லா செய்றீங்க, நல்லா செய்யுங்க அப்படின்னு தனிப்பட்ட வகையில் நமக்கும் பக்தர்கள் தொண்டர்கள் குழுவா அம்மாவின் இல்லத்துக்கு சென்று, திரு இல்லத்திற்கு சென்று ஆசைகள் வாங்க கருவறை பணிக்கு முன்பாக செல்லும் பொழுதெல்லாம் அம்மா பெண்கள் விடிய காலம்பரை எந்திரிச்சு படிக்கிற மந்திரம் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அம்மாவுக்கு ரொம்ப ஏற்புன்னு அவ்வளவு மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள், அவ்வளவு ஆனந்தத்தை தெரிவித்தார்கள். தான் அள்ளி அள்ளி விழுங்குவதாக அந்த மந்திரங்களை சொல்லிய அருள்வாக்கு சொல்லிய அந்த அன்னைக்கு அந்த மந்திரங்கள், நாம் படிக்கக்கூடிய மந்திரங்கள் ஏற்பாக அமைந்தது ஒண்ணும் ஆச்சரியமில்லை. அந்த அளவுக்கு அம்மா அதை ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆக தனது பக்தர்களுக்கும் தனக்குமான அந்த நெருக்கத்தை அதிகரிக்கக்கூடிய, தான் பக்தர்களுக்கு அருளாசியை வழங்க எந்த தடையும் இடையில் வராத வகையில் அருள் செய்யக்கூடிய அந்த மந்திர வழிபாட்டினை தனது பக்தர்கள் கை கொண்டார்கள் என்ற மகிழ்ச்சியில் இந்த அம்மா தனது நோக்கத்தையும் நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். பல பல வழிமுறைகளை அம்மா ஏற்கனவே சொல்லிவிடுங்கள். நீ வாழ வேண்டிய வழிமுறைகள் அத்தனையும் முன்பே சொல்லிவிட்டேன், உணர்ந்துகொள் அப்படின்னு. நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும், நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல இருந்து, கொரோனாக்கு மருந்துலேருந்து, நரைமுடிய கருப்பாக்குறதுக்கு மருந்துலேருந்து, கேன்சரை போக்கிக் கொள்ள மருந்துலேருந்து, தர்மம், தியானம், தொண்டு, வழிபாடுன்னு அத்தனை உயரிய ஆன்மீக வழிகளையும் தன்னைத்தானே உணர்ந்து, தன்னைத்தானே அறிந்து, தன்னைத்தானே புரிந்து கொண்டு இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவிடம் கலப்பதற்கான அத்தனை வழிமுறைகளையும் நம்முடைய அம்மா கூறி நாம் உயர்வதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் அருளி இன்று புற்று மண்டபத்திலே ஓங்காரத்தில் ஒடுங்கி நமக்கு தரிசனம் தந்து இன்னமும் பல மடங்கு பேராற்றலை அள்ளி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சக்திகளே, இனி போகின்ற காலங்கள் அம்மாவின் ஆரம்ப கட்ட அருள்வாக்குகளின்படி, 80களில் அம்மா கூறிய அருள்வாக்குகளின்படி சமாதி நிலையில்தான் அடிகளாரது முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு அம்மா அப்பவே அருள்வாக்குல சொல்லியிருக்காங்க. அந்த அருள்வாக்குகள் எல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு இன்னும் அதிக அளவில் நாம் மருவத்தூருக்கு அங்கு தியானம் இருந்து அம்மாவின் வழிமுறைகளை கடைபிடித்து இன்னும் நாம் பெற்ற இந்த அனுபவங்களை பல சக்திகளுக்கு கொண்டு போய் சேர்த்து, பல பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து, அம்மாவின் அருள் நிழலில் அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டிய பணி நமக்கு காத்திருக்கிறது சக்திகளே. சில சக்திகள் சொல்றீங்க, நாமளும் அம்மாவோட போய் சேர்ந்திருக்க வேணாமா சக்தி, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை சக்தி, மயக்கத்துல கிடக்குறேன், என்னையும் அம்மா அப்படி அழிச்சிட்டு போயிடணும்னு வேண்டிட்டு இருக்கேன் சக்தின்னு சில பேர் இப்படி மனமுடிந்து பேசுகிறீர்கள். தயவு செய்து அந்த எண்ணத்தை கைவிடுங்க சக்திகளே. அம்மா நம்ம இப்படி எல்லாம் தவிக்க விடணும், நம்மளாம் அப்படி தவிக்கணும்ன்றது நம்ம தாயோட திருவுள்ளம் கிடையாது. நாம எல்லாம் முன்னாடி நின்று பல பேரை அழைச்சிட்டு வர வேண்டிய பணி நமக்கு இருக்கு. நமக்கு எல்லாத்தையும் அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம இன்னும் பல பேருக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து அம்மாவோட அருள் நிழலுக்கு கொண்டு வர வேண்டிய பணி நமக்கு இருக்கு சக்தி. அம்மாவை கும்பிட்டாங்க, இவங்க வீணா போயிட்டாங்க, அம்மாவை கும்பிட்டு இப்படி போய் சேர்ந்துட்டாங்கன்றது அம்மாவுக்கு கண்டிப்பா சந்தோஷம் கிடையாது. அதனால நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கிட்டு, அம்மாவுடைய தொண்டுகளையும் பார்த்துக்கிட்டு,
மற்றவங்களே அழைச்சிட்டு வரக்கூடிய அந்த பணியும் தொடர்ந்து செய்யணும்னு கேட்டுக்கிறோம் சக்தி. இந்த 48 நாட்கள் அம்மாவுக்கு இடைவிடாம நம்ம வந்து குரு போற்றி படிப்போம். அம்மாவுடைய 1108 மந்திரங்களை வெளிக்காலம்புற வழிபாடா தொடர்ந்து செய்வோம். இன்னும் அம்மா சொல்லியிருக்க அத்தனை பணிகளையும், கல்வி, மருத்துவ, பண்பாட்டு, அறநிலைக்கான அத்தனை பணிகளையும் நாம செவ்வனே செய்யணும். எல்லா வகையிலையும் ஒற்றுமையா கருவறை பணி தொண்டர்கள், வேள்விக்குழு தொண்டர்கள், அன்னதான பணி தொண்டர்கள், கழிவறை சுகாதார பணி தொண்டர்கள், பிரச்சார பணி தொண்டர்கள், அல்லாசனி குழு தொண்டர்கள்னு இன்னும் எத்தனை தொண்டர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை தொண்டர்களும், இந்த தொண்டு தான் அந்த தொண்டு தான் இல்லாம எல்லா தொண்டர்களும் இணைஞ்சு செவ்வடை தொண்டர்களா, அம்மாவின் பக்தர்களா இணைஞ்சு நின்று அம்மாவுடைய புகழை உயர்த்த வேண்டிய, அம்மாவுடைய பணியை நிறைவேற்ற வேண்டிய கடமையில இருக்கிறோம் சக்திகளே. அதனால மனசுல உற்சாகத்தோட தொண்டு செய்ய வாங்க சக்திகளே. துவண்டு போயிடாதீங்க. அம்மா நம்ம விட்டு போயிடல, அம்மா நம்ம கூடவே இருக்கிறாங்க. இன்னும் அருள் அம்மாக்கான அந்த மனித சட்டம், இந்த மனித உடம்புக்கான அந்த தடைகளை தாண்டி அம்மா வந்து நமக்கு அருள் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப அந்த தடைகள்லாம் அம்மாக்கு இல்ல, அந்த தடைகள்லாம் இல்ல. அம்மா முழு பேராற்றலோட இப்ப இருக்கிறாங்க. அதனால அம்மா முழு சக்தியோட விளங்குறாங்க அப்படிங்கிறத நினைச்சு உற்சாகமா அம்மாவுடைய குரலை கேட்கணும்னா, அம்மாவுடைய அணுக்கத்தை உணரணும்னா அந்த மந்திர வழிபாடை விட்டுறாதீங்க. அம்மா இருக்கிறாங்க, உன் உள்ளத்தில் அம்மா இருக்கிறேன், அம்மா நான் இருக்கிறேன் என்ற நினைப்பு ஒன்று மட்டும் இருந்து விட்டால் போதும். உன்னை எந்த வினையும் அணுகாது அப்படிங்கிற அந்த அருள்வாக்க மனசுலயே வச்சுக்குங்க. எந்த நிலையும் துவண்டு போயிடாதீங்க சக்திகளே. அம்மா நம்மோடு இருக்கிறார்கள், நமக்காக இருக்கிறார்கள், நம் மீது பெரும் நம்பிக்கையோட காத்திருக்கிறார்கள். என் பிள்ளைகள் வருவார்கள், என் பிள்ளைகள் தனது தொண்டுகளால் எனது எண்ணங்களை, எனது அருள்வாக்குகளை நடைமுறைப்படுத்துவார்கள், உலகமெல்லாம் சக்தி நேரி ஓங்க வைப்பார்கள், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வைப்பார்கள் என்று காத்திருக்கிறார்கள் நமது அம்மா. ஆதலால் சக்திகளே, அம்மாவின் அந்த எதிர்பார்ப்பை ஈடு செய்யும் வகையிலே உங்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு, உங்கள் உடம்பை பார்த்துக்கொண்டு அவசியம் தொண்டுக்கு, அவசியம் பக்திக்கு, பக்தி செலுத்தும் வழிமுறைகளையும் வழிபாடு செய்யும் வழிமுறைகளையும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஓம் சக்தி. வாழ்த்து. எண்ணரும் கலைகள் வாழி இறைவன் நான் எண்ணல் வாழி உன்னிறை சக்தி பீடம் ஓமெனும் ஒளியில் வாழி கண்ணிறை மணியே ஆன கருமறை பொருளே வாழி தெண்டிரை உலகமெல்லாம் விந்துணை வாழி வாழி.